இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் என்னுடைய அம்மா செஞ்ச ட்ரிவாண்ட்ரம் ஸ்டைல் நெய்யப்பம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக அந்த நெய்யப்பத்தை வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும். இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த நெய்யப்பத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ பச்சரிசியை 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸை தொடங்கலாம். இப்போ மார்னிங்கே நம்ம இதை ஊற வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ஈவினிங் எல்லாம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடையில் மாவு பச்சரிசி அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ இந்த ஸ்நாக்ஸ் சூப்பராக நமக்கு நல்லா வரும். ஸோ ரேஷன் பச்சரிசியில் அந்த அளவுக்கு சாஃப்டாக வருமானு எனக்கு தெரியலை. ஸோ இந்த மாதிரி பலகாரம் செய்யும்போது கடையில் மாவு பச்சரிசின்னு தனியாக விற்பாங்க. அந்த மாதிரி கேட்டு வாங்கி செஞ்சுக்கோங்க. இப்போது ஊற வச்சுருந்த பச்சரிசியை வடிகட்டியில் நம்ம வடிகட்டி வச்சிடலாம். தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டராகி வரணும். ஃபில்டர் ஆகிற நேரத்தில் நம்ம கருப்பட்டியை பாகு காய்ச்சலாம். அதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு கருப்பட்டியை நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இடிகளில் வச்சு இந்த மாதிரி இடிச்சிட்டு நம்ம பாகு காய்க்கணும். அப்போ தான் ஈஸியாக நமக்கு அந்த கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும். இல்லாட்டா கொஞ்சம் நேரம் ஆயிரும் முழுசாக நம்ம போட்டோன்னா. இப்போது இடித்து வச்ச கருப்பட்டி எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. இனி நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய அகலமான கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா இடித்து வச்சுருந்த கருப்பட்டி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஏன்னா பாகு காயணும், நல்லா ஆற வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் மாவுலெல்லாம் சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாகு காய்ச்சினதுக்கப்புறமா மீதி இருக்கிற மாவை எல்லாம் நம்ம பொடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துடலாம். கருப்பட்டி பாகு ஆறுற நேரத்தில் நம்ம அரிசி மாவை பொடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அரிசி நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடுச்சு. இனி மிக்சி ஜாரில் போட்டு தரிப்பாக அரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இடியாப்பம் மாவுக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி எல்லாம் அரைக்க வேண்டாம். புட்டு மாவு கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது நமக்கு கருப்பட்டி பாகு நல்லா ஆறிடுச்சு. அந்த மேலே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் வெளியில். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக நமக்கு வடிகட்டி வந்துடும். பாருங்கள், கல் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் எல்லாமே இந்த வடிகட்டியில் வந்துடும். எப்படியும் கருப்பட்டியில் கல் மண்ணெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதோடு நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள் அந்த மண் கல்லெல்லாம். இதை அப்படியே எடுத்து தூர போட்டுடலாம். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி பாகை மாற்றி வச்சிடலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மாவை எல்லாமே சேர்த்துக்கோங்க. எங்கள் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா பிரசவத்துக்கு 7ஆம் மாதம் 9ஆம் மாதத்துக்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டில் கொண்டு போயிடுவாங்க இல்லையா, பிரசவத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க இல்லையா. அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டில் 7 வகை பலகாரம் 9 வகை பலகாரம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த பலகாரத்தில் இந்த நெய்யப்பம் மஸ்ட்டாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாத சீமந்த பலகாரமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான நெய்யப்பம் இது. இனி நம்ம விரவ ஆரம்பிச்சுக்கலாம். மாவை நல்லா புளிக்க வைக்க போகிறோம். அதுக்கு 3 பாளையங்கொடை பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் செவ்வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிக்கிற பழமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக புளிஞ்சு வந்துடும். அதுக்காக தான். எங்கள் பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இல்லையா. ஸோ எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு தான் பிசைஞ்சு எடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, கையில் நம்ம பிசையும் போது சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். நமக்கு அந்த கையோடைய அந்த சூடு இருக்கும். நிறைய பேருக்கு அந்த கைப்பக்குவம் இருக்கும் இல்லையா, சீக்கிரமாக புளிச்சு கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு டிப்பு. ஸோ கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி பிடிக்காதவங்க என்ன பண்ணலான்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நல்லா கை வச்சே பிசைஞ்சு எடுத்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா பேஸ்ட்டாக வந்திருக்குது. இது அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மாவினி கொட்டிக்கலாம். நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை சேர்த்துக்கலாம். மாவெல்லாம் வறுக்கையெல்லாம் தேவையில்லை, பச்சை மாவு தான் நம்ம சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, மாவை ஒரே அடியாக கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பழத்தோட பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனி நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா சர்க்கரை இருக்கு இல்லையா, அதில் சேர்த்து பொடிச்சது. அதனால் இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது உதவும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க.
இப்போதைக்கு மாவு வந்து பாதி தான் சேர்த்துருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கருப்பட்டி பாகை சேர்த்துக்கலாம். கருப்பட்டி பாவு எல்லாத்தையும் சேர்க்கல, பாதி மட்டும் சேர்த்துட்டு கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கை வச்சு பிசைய பிடிக்காதவங்க நீங்கள் கரண்டி வச்சு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை வச்சு பிசையும் போது தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்து விட்டாலே ஹைஜீனிக்காகவே இருக்கும். இப்போ அடுத்து இருக்கிற மீதி மாவையும் நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்த பாதி இருக்கு இல்லையா கருப்பட்டி பாகு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. திரும்பவும் மாவை சேர்த்து இந்த மாதிரி எல்லா மாவையுமே கொட்டி நல்ல ஒரு தோசை இட்லி பேட்டர் நம்ம மாவு இருப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. ஒரு 10 மினிட்டுக்கு கை வச்சு நல்லா பீட் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்ல ஒரு இட்லி பேட்டருக்கு வரது மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ மீதி இருக்கிற அந்த கருப்பட்டி பாகு இருக்கு இல்லையா, கொஞ்சம் இருக்குது. இது வந்து நமக்கு வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம ஊற வைக்க போகிறோம். இந்த மாவை ஊற வச்சு சுடுற நேரம் பார்த்திங்கன்னா எப்படியும் நமக்கு கெட்டி ஆகிரும் இந்த மாவு. அந்த நேரத்தில் கொஞ்சம் நமக்கு தண்ணியை விட்டு இந்த அந்த கருப்பட்டி சிரப்பை வந்து நம்ம காய்ச்சி இதில் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வரும். இப்போ இதை வந்து புளிக்க வைக்க போகிறோம். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் கண்டிப்பாக புளிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நெய்யப்பை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் குறைஞ்சது 3 மணி நேரம், மேக்ஸிமம் இல்லை 4 மணி நேரம், அந்த டைமில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா வந்து 1 மணிக்கு இதை வந்து புளிக்க வச்சாங்க. 4 மணிக்கு திறந்து பார்த்தப்ப கரெக்டாக புளிச்சிருந்துச்சு. கொஞ்சம் நுரையாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், இதை மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா 4 ஆகிடுச்சு. நல்லா மாவை புளிச்சிடுச்சு. ஏன்னா பாளையங்குடம் பழம் சேர்த்துருக்கனால மாவு வந்து கண்டிப்பாக புளிச்சிரும். நமக்கு பேக்கிங் சோடா அந்த மாதிரியான ஐட்டம் தேவைப்படவே படாது இந்த நெய்யப்பத்துக்கு. ஸோ கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பாவு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, கருப்பட்டி பாகு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு இரும்பு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொப்பரை தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த நெய்யப்பத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உள்ளே வந்து க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அதுக்காக தான். கொப்பரை தேங்காய் இல்லாதவங்க நார்மல் பச்சை தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இப்போது நெய் சூடானதும் இந்த தேங்காவை எல்லாம் இதில் சேர்த்து பொன்னிறமாக நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ சட்டியை நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். ஏன்னா அந்த இரும்பு சட்டியிலே இருந்து சீக்கிரமாக கரிய ஆரம்பிச்சிடும். இனி நம்ம நெய்யப்பம் சுட போகிறோம். அதுக்கு இரும்பு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய்யப்பம் வந்து மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் நெய்யையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கலந்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவை எடுத்து அப்படியே விட்டுக்கோங்க. அதிலே நமக்கு பொள்ளி வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. தீ வந்து ஹையில் இருக்கவே கூடாது. ஏன்னா உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும், வெளியில் கரிஞ்சு போயிடும். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்குது. இப்போ நல்லா பொள்ளி வரதுக்கு வேண்டி மேலே இந்த மாதிரி எண்ணெயை இந்த மாதிரி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா உப்பி வரும். ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டு 2 சைடுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வாரது வரை நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஏப்பம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்ல பஞ்சு மாதிரி அந்த நெய்யப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் சொல்லி தந்த மெத்தடில் அதே கன்சிஸ்டன்சியில் அதே இன்க்ரீடியன்ஸில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஈஸியாக நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு நெய்யப்பம். கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸ்க்கு என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும், சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.